ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமனார், மாமியார், இவங்கள நம்ம ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வசதியாக கூட்டிகிட்டு போகிறது, அவங்க அலுப்பு தெரியாமல் எப்படி நம்ம கூட்டிகிட்டு வர்றது, இப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வயசானவங்களை நம்ம அடுப்பு தெரியாமல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம கரெக்டாக இருக்கிற ஒரு டெக்னாலஜியை வச்சு எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் நம்ம வயசானவங்களை கூட்டிகிட்டு போகும்போதும் சரி, இல்லை கர்ப்பிணி பெண்களை கூட்டிகிட்டு போகும்போதும் சரி, நம்ம கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு 1/2 hour இல்லை 1 hour நம்ம முன்னாடியே போனாலும் கூட ட்ரெயின் வர டைமுக்கு தான் வரும். 2 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ இல்லை அது அதிகபட்சம் 10 நிமிஷமோ தான் நிற்கும். ஸோ இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம எப்படி பிளான் பண்ணி அந்த ட்ரெயினில் நமக்கான பெட்டியில் ஏறுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பிளாட்ஃபார்மில் போய் ஏறின உடனே நமக்கு நம்ம எந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து எந்த பிளாட்ஃபார்மில் வருதுங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு அந்த பெட்டி, உதாரணமாக இப்போ நீங்கள் ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஏசியில் புக் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் பெட்டி அந்த இடத்துல நின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பெட்டி எந்த இடத்துக்கு வருதோ அப்போ அங்கே தான் பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா தான் கரெக்டு. அதுக்கு அந்த பெட்டி எங்கே வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் போகக்கூடிய ட்ரெயினை நீங்கள் கோச் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த பெட்டி உங்களுக்கு எந்த கோச்சில் அலோகேட் ஆகிருக்கோ அதில் மேலே அந்த போர்டில் டிஸ்பிளே ஆகும். இந்த டிஸ்பிளே ஆடுற போர்டுக்கு பக்கத்தில் நீங்கள் போய் நின்றுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பெட்டி உங்களுக்கான இடத்துக்கு வரும்போது நீங்கள் கரெக்டாக அந்த பெட்டியில் ஏறிட முடியும். சரி, இது ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கு. அன்ரிசர்வ் பண்ணவங்களை என்ன பண்ணுறது, இந்த ஓப்பன் டிக்கெட்டில் போகிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கும் இதே தான். நீங்கள் எந்த ட்ரெயினில் போகிறீங்களோ அந்த ட்ரெயினில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் முன்னாடி எத்தனை இருக்குது, பின்னாடி எத்தனை இருக்குது, இல்லை எஸ்எல்ஆர் கோச் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே போல் தான். அந்த எப்படி நீங்கள் உங்களுடைய கோச் நீங்கள் பார்த்தீங்களா அதே மாதிரி ஜென்ரல் கோச்சுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் காட்டுறது எல்லாமே இன்ஜின் போகக்கூடிய டைரக்ஷன். ஸோ இன்ஜினுக்கு பின்னாடி 2 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, கடைசியில் 2 ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் எஸ்எல்ஆர் கோச் அப்படின்னு சொல்லி ஒரு கோச் இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்எல்ஆர் கோச்சில் போகிறீங்கன்னா இந்த பெட்டியில் எஸ்எல்ஆர் கோச் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி கடைசியில் போய் நின்றுக்கிறது பெட்டர். நீங்கள் அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இன்ஜினுக்கு பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா நீங்கள் இன்ஜின் பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகிறதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிடும், நீங்கள் ட்ரெயினை விட்டுருவீங்க. அதனால் ஒரு இழப்பீடு. சரி, இப்போ எல்லா பெட்டியிலையும் இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒவ்வொரு வண்டிக்கும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு எஸ்எல்ஆர் கோச்சும் மாறுபடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு பின்னாடி இருக்குது, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் முன்னாடி 2 பின்னாடி 2 இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி இருக்குது. அதே நீங்கள் இந்த ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் கோச்சு முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது. ஆனால் அன்ரிசர்வ்ட் கோச்சு முன்னாடி 2 இருக்குது, பின்னாடி 1 தான் இருக்குது. அதே இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா அதாவது பின்னாடி 3 ஜென்ரல் கோச் இருக்குது, முன்னாடி 2 இருக்குது. ஆக நீங்கள் எந்த ட்ரெயினில் போகிறீங்கிறத பொறுத்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, முன்னாடி ஏறுறதா இல்லை பின்னாடி ஏறுறதா அப்படிங்கிறது. சரி, இப்போ அவங்கள ஏற்றிட்டீங்க, ஏறி நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. போய் இறங்கினதுக்கு அப்புறமும் ஒரு அலுப்பு இல்லாமல் போகணுமா இல்லையா, அதுவும் நம்ம பார்க்கணும். அதுக்கு எப்படி முன்னாடி பின்னாடி தீர்மானிக்கிறது அதுவும் பார்க்கலாம். உதாரணமாக இப்போ நீங்கள் சென்னை சென்ட்ரலில் போய் இறங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சென்னை சென்ட்ரலில் பொறுத்தளவுக்கு என்னென்னா, நீங்கள் கடைசி பெட்டியில் ஏறுறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் சென்னை சென்ட்ரலில் போய் அந்த ட்ரெயின் நிற்கும்போது அந்த ட்ரெயினோட பெட்டி கடைசியில் இருக்குன்னா, நீங்கள் அந்த வயசானவங்களை நீங்கள் கடைசி பெட்டியிலேருந்து முன்னாடி வரைக்கும் நீங்கள் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வரணும். நிறைய இப்போ வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த வண்டி கிடச்சிதுன்னா ஓகே, பட் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் அவங்கள முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். சரி, இப்போ அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் அவங்கள முன்னாடி பெட்டியிலேயே ஏற்றி விட்டு ட்ரெயின் வண்டி நின்ன உடனே நீங்கள் அவங்க ஈஸியாக வெளியே வரதுங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அப்படி ஒன்று. சரி, இது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் சென்னை சென்ட்ரலில் தான் நீங்கள் ட்ரெயினே ஏறுறீங்கும்போது நீங்கள் கடைசி பெட்டியில் அவங்கள ஏற்றி விடுறதுங்கிறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இறங்குற ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா
அந்த பெட்டிக்கு அந்த இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கிறதுங்கிறது இன்னொன்று. சரி, இப்போ நீங்கள் சென்னை சென்ட்ரலில் ஏறவோ இல்லை இறங்கவோ இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன், இது சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா இல்லை ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனோடைய ஒரு டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு ட்ரெயினுக்கு முன்னாடி பக்கம் 2 பிளாட்ஃபார்ம், இந்த பக்கம் 2 இருக்கும். அது வந்து ஒரு டைரெக்ஷனை பார்த்து நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பின்னாடி 2 பெட்டிக்கு பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் இருக்கும். இங்கேருந்து இந்த டைரெக்ஷனை நோக்கி ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அங்கே ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கி இன்னொரு ட்ரெயினுக்கு நீங்கள் வந்து அவங்கள மாற்றி கூட்டிகிட்டு போகணும். அப்படிங்கும்போது உங்கள் கையில் வந்து நீங்கள் முதல்லையே வந்து நீங்கள் வந்து ஒரு லோக்கல் டிக்கெட்டோ இல்லை வந்து ட்ரெயினை வந்து எக்ஸ்டென்ஷன் டிக்கெட், அதாவது நீங்கள் வந்து இப்போ கேரளாவிலேருந்தோ இல்லை பெங்களூர்லேருந்தோ இப்போ நீங்கள் சென்னை போகிறீங்க அப்படின்னா, சென்னை சென்ட்ரல் அதாவது நீங்கள் அரக்கோணமில் இறங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அரக்கோணத்தில் இருந்து இறங்கி இன்னொரு லோக்கல் ட்ரெயின் மாற்றும் பட்சத்தில் நீங்கள் சென்னை சென்ட்ரல், நீங்கள் பெரம்பூரை நோக்கி போகிறீங்க இல்லை ஆவடியில் இறங்குறீங்க, அம்பத்தூரில் இறங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் சென்னை சென்ட்ரலுக்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டிக்கெட் வச்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் ட்ரெயினில் நீங்கள் ஏறி நீங்கள் வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனில் போய் இறங்கிக்கலாம். அப்படி இல்லைங்கும்போது நீங்கள் அவங்கள நிற்க வச்சுட்டு நீங்கள் போய் லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்துகிட்டு வர வரைக்கும் அந்த ட்ரெயின் நின்றுதுன்னா ஓகே. பட் கிளம்பிருச்சுன்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இறங்கி இன்னொரு ட்ரெயின் நீங்கள் மாற்றுறீங்கன்னா அந்த ட்ரெயின் எந்த பக்கம் நிற்கிது அதை பொறுத்து நீங்கள் வந்து முன்பக்கம் ஏறலாமா இல்லை பின்பக்கம் ஏறலாமாங்கிறத நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஒரு சில ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வரும்போதே காரையோ இல்லை பைக்கையோ எந்த பக்கம் பார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. நீங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் இந்த பக்கம் 7ல் இறங்குறீங்க அப்படின்னா, இந்த 7ல் இறங்கும்போது நீங்கள் இந்த பக்கமே என்ட்ரன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து வெளியே வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணி வந்துடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள பிளாட்ஃபார்மில் கூட்டிகிட்டு அந்த பக்கம் போயிட்டு நீங்கள் இறங்கி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வயசானவங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவு நீங்கள் வந்து ட்ரெயினோட லோக்கல் ட்ரெயின் டைமிங்கோ இல்லை அந்த கனெக்டிங் டைம் டைமு பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வராமல் ரிலாக்ஸாக போயிட்டு ரிலாக்ஸாக வரதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதுவுமே முடிஞ்சளவு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போகிற ரயில்வே ஸ்டேஷன் இல்லை இறங்குற ரயில்வே ஸ்டேஷன், ஏறுற ரயில்வே ஸ்டேஷனு ப்ளஸ் அதோட இறங்குற ரயில்வே ஸ்டேஷனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக அவங்கள வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு போகிற அலுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெரியவே தெரியாது. அதனால் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இறங்குறீங்க ஏறுறீங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி உங்கள் ட்ராவல் வந்து இனிமையாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே வியூவர்ஸ், நான் சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.